ஹலோ, இது கதைக்கார நேரம். நான் சாதனா. ஒரு மரத்துல ஒரு குரங்கு உட்காந்துருந்துச்சான். அந்த மரத்துக்கு கீழே இருந்த குளத்துல ஒரு முதல்ல இருந்துச்சான். அந்த குரங்கும் முதலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா. டெய்லி கதையா பேசிப்பாங்களாம். அந்த குரங்கு டெய்லியும் நாவல் பழத்தை பிரிச்சு அந்த முதலைக்கு கொடுக்குமா. ஒரு நாள் நாவல் பழத்தை முதலை தன்னுடைய மனைவிக்கு எடுத்துட்டு போச்சான். மனைவி கிட்ட கொண்டு போய் ஆசையா கொடுத்துச்சான். மனைவி முதலையும் ஆசையா வாங்கி சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிச்சான். அந்த அந்த மனைவி முதல்ல சொல்லிச்சான், பழமே இவ்வளோ ருசியா இருக்கே, அதை சாப்பிட்ற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த குரங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு வரீங்களா? அப்படியே நம்ம அந்த அந்த குரங்கை ஏமாத்தி அந்த இதயத்தையே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். கணவர் முதல்ல ரொம்ப பயந்து போயிடுச்சான். என்ன இப்படி சொல்லிட்ட? குரங்கு என்னோட நண்பனாச்சே, தப்புல்ல, அந்த மாதிரி நினைக்காத, வேண்டான்னு சொல்லிச்சான். மனைவி முதல்ல ரொம்ப பிடிவாதம் பண்ணிச்சான். கணவர் முதல்ல சொல்றதை கேட்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சான். கணவர் முதல்லையும் என்ன பண்றதுன்னு தெரியாம குரங்கு நோக்கி போச்சான். குரங்கு கிட்ட போய் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரையான்னு கவலையா கூப்பிட்டுச்சான். குரங்குக்கு ஒண்ணுமே புரியலையாம். நண்பன் தானே கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சு முதலையோட முதுகுல அடிச்சான். முதலையும் குரங்கும் போயிட்டே இருந்துச்சான். பாதி வரையில முதல்ல மனசு கேட்காம மனைவி சொன்ன விஷயத்தெல்லாம் குரங்கு கிட்ட சொல்லிடுச்சான். குரங்குக்கு பரிகின்னு இருந்துச்சான். என்ன இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிச்சான். உடனே குரங்கு யோசிச்சான், அச்சிச்சோ, முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நான் என் இதயத்தை வச்சு மரத்துல காய வச்சிட்டேன். சரி வா, மரத்துக்கு போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சாமர்த்தியமா சொல்லிச்சான். அந்த முட்டாள் முதலையும் கொஞ்சம் கூட யோசிக்காம குரங்க அழிச்சுக்கிட்டு மரத்துக்கு போச்சான். அவசரமா மரத்துல ஏறின குரங்கு அப்பாடா உயிர் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்குச்சான். முதலைய பார்த்து, அட நன்றி கட்ட நண்பா, உனக்கு நான் நண்பனா இருந்ததுக்கு என் உயிரிய பறிக்க பார்த்தேன். கூடா நட்பு கேடில் போய் முடியுமா? நண்பர்களே, நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்வு செய்து வாழ பழகிக்கணும். உங்களுக்கு என் கதை பிடிச்சிருக்கா? இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.